Hi friends, I am Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு சூப்பரான டாபிக் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்ன வார்த்தை சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு so you guys are eagerly waiting, right? ஓகே, ஒரு சின்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா along. ஓகே, சோ இதை எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. along, along. ஓகே, சோ இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை பத்தி தான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதை பத்திலாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல நம்ம அழகா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் ஃப்ரெண்டு கூட ஸ்கூலுக்கு போனேன். நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போனேன். ஓகே, நான் என் லேப்டாப்போட சேர்ந்து சார்ஜரையும் எடுத்துட்டு கொண்டு வந்தேன். ஓகே, நீ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டியா? நீ அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டாயா? சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் along அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ அவங்க கூட சேர்ந்துதான் படிச்சியா? ஆமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படித்தேன். என் நண்பர்களுடன் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். பட் என் நண்பர்களுடன் சேர்ந்து படித்தேன், அது சேர்ந்துன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் இங்கிலீஷ்ல along அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணும்னா அடிக்கடி நான் சொல்ற விஷயம், யூ ஷுட் பிராக்டிஸ் எவ்ரி டே. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும். அதனால நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. அதுவே ஒரு பிராக்டிஸ் தான். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இங்க நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ அலாங் அப்படிங்கிறதுக்கு இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கு தனியா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. பட் இதை வார்த்தைகளோட சேர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். அவனுடன் சேர்ந்து விளையாடு அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவனுடன் சேர்ந்து விளையாடு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ விளையாடு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இங்க சப்ஜெக்டே கிடையாது இல்லையா. ஸோ விளையாடு அப்படிங்கிறது வெர்புங்க. ஸோ பிளே. ஓகே, அவனுடன் சேர்ந்து அப்படின்னு இருக்கு. முதல்ல சேர்ந்து அப்படின்னா along, அவனுடன் அப்படின்னா with him. ஓகே, அவன் கூட சேர்ந்து விளையாடு, play along with him, play along with him. ஓகே, along அப்படிங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்தணும்னு பாத்துட்டீங்களா? மோஸ்ட்லி இந்த வார்த்தையை with அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, along with, play along with him. அவனுடன் இது அவனுடன், இங்க சேர்ந்து அப்படின்னு இருக்கு. play along with him. ஓகே, அவங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடு, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா play cricket along with him. got it? நெக்ஸ்ட், அவளுடன் சேர்ந்து சாப்பிடு, அவளுடன் சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றீங்க. இதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தான் இந்த வெர்பு மட்டும் நமக்கு மாறும். ஓகே, சோ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? eat. ஓகே, அவளுடன் சேர்ந்து, சேர்ந்துனா along, அவளுடன் with her, அவ கூட சேர்ந்து சாப்பிடு, eat along with her, eat along with her. That's it. சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்களுடன் சேர்ந்து படி, அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு சொல்றீங்க. இங்க வெர்ப் எது? படிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அவர்களுடன் சேர்ந்து, சேர்ந்து அப்படின்னா along, அவர்களுடன் அப்படின்னா with them. ஓகே, study along with them, study along with them, அவங்க கூட சேர்ந்து படி. ஓகே, இதே இது ராமு கூட சேர்ந்து படி, அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ராமுவுடன் சேர்ந்து படி, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தெம்க்கு பதிலாக இங்க ராமு வரும், அவ்வளவுதான். ஓகே, ஸ்டடி அலாங் வித் ராமு. தட்ஸ் இட். ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க இங்கிலீஷ். அவ்வளவுதான். இங்கிலீஷை போட்டு பெரிய மலை, படிக்கவே முடியாது, கத்துக்க முடியாது, என்னால இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஈஸி. பட் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். நெக்ஸ்ட், அவனுடன் சேர்ந்து போகாத. இங்க பாருங்க, போகாதே. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. போகாதே அப்படின்னா என்னது? டோன்ட் கோ. அவ்வளவுதான்.
ஓகே, don't go. அவனுடன் சேர்ந்து, அது எப்படி சொல்லுவீங்க? சேர்ந்துனா along, அவனுடன் with him. Don't go along with him. Don't go along with him. அவன் கூட சேர்ந்து போகாத. ஓகே, ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவா நீங்க வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் கூட சேர்ந்து விளையாடுன்னு இருக்கு. இதை நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? அவன் கூட சேர்ந்து விளையாடாத அப்படின்னு சொல்லுவீங்க. அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ், அவன் கூட சேர்ந்து விளையாடாதே. ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி டோன்ட் போட்டா போதும். டோன்ட் பிளே அலாங் வித் ஹிம். இங்க பாருங்க, அவளுடன் சேர்ந்து சாப்பிடு அப்படின்னு இருக்கு. அவளுடன் சேர்ந்து சாப்பிடாதே, அதை எப்படி சொல்வீங்க? அவளுடன் சேர்ந்து சாப்பிடாதே. டோன்ட் ஈட் அலாங் வித் ஹர். அவங்க கூட சேர்ந்து படி, அவங்க கூட சேர்ந்து படிக்காத. டோன்ட் ஸ்டடி அலாங் வித் them. தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் நீங்க வந்து தாராளமா நீங்க இதை யூஸ் பண்ணி அலாங் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்ட் யூஸ் பண்ணி நீங்க அழகா உருவாக்கலாம். ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி தான். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ மெனி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், ஓகே, ஃபார் த வேர்ட் அலாங். ஓகே, உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராக்டிஸ் மட்டும்தான். ரைட்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவர்களுடன் சேர்ந்து ஆடு, டான்ஸ். ஓகே, அவங்க கூட சேர்ந்து ஆடு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுறது, ஆடுனா டான்ஸ். ஓகே, ஸோ அது வந்து verb, அதை முதல்ல போட்டுக்கலாம். டான்ஸ். ஓகே, அவர்களுடன் சேர்ந்து along with them. ஓகே, ஸோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் அப்படின்னா them, அவன் அப்படின்னா ஐ மீன் அவன்னா he, அவனை அல்லது அவனுடன் அப்படின்னா him போடுவீங்க. அதாவது வெர்புக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அவனைனா him, ஓகே, அவளைனா her, அவர்களைனா them. Got it? நெக்ஸ்ட், என்னுடன் சேர்ந்து பாடு, என் கூட சேர்ந்து பாடு. பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing. ஓகே, என்னுடன் சேர்ந்து, என்னுடன் அப்படின்னா with me, சேர்ந்து அப்படின்னா along, along with me. That's it. Sing along with me, என் கூட சேர்ந்து பாடு. நெக்ஸ்ட், நீ அவனுடன் சேர்ந்து பாடினாயா, நீ அவன் கூட சேர்ந்து பாடினியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஒரு கொஸ்டின். இது வந்து கேள்வி வாக்கியம். பாடினாயா முடிஞ்சிருச்சு. நீ அவங்க கூட சேர்ந்து பாடினியா, பாஸ்ட்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்பவுமே பாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா டிட் யூஸ் பண்ணணும். ஆக்ஸிலரி வெர்ப். டிட் யூ. ஓகே, டிட் யூ. பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? சிங். டிட் யூ சிங் அப்படின்னா நீ பாடினியா அப்படின்னு அர்த்தம். நீ பாடினாயா அப்படின்னா டிட் யூ சிங். டிட் யூ சிங்? யா, ஐ sang a song. ஓகே, நான் பாடினேன். ஓகே, டிட் யூ சிங்? நீ பாடினாயா. அவனுடன் சேர்ந்து, அதை எப்படி சொல்லுவீங்க? along. அவனுடன் எப்படி சொல்லுவீங்க? with him. Did you sing along with him? Did you sing along with him? நீ அவங்க கூட சேர்ந்து பாடினியா. நெக்ஸ்ட், நீ அவர்களுடன் சேர்ந்து விளையாடினாயா, நீ அவங்க கூட சேர்ந்து விளையாடினியா, அது எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? இதே கொஸ்டின் தான், வெர்பு மட்டும் மாறும். ஓகே, நீ அவர்களுடன் சேர்ந்து விளையாடினாயா. இங்க பாருங்க, பாடினாயாங்கிற இடத்துல விளையாடினாயான் இருக்கு, அவனுடன் அப்படிங்கிற இடத்துல அவர்களுடன் அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் மாறும். இங்க வெர்பு என்னது? விளையாடுறது. அதை எப்படி சொல்லுவீங்க? டிட் யூ சிங் இருக்கிற இடத்துல இங்க பிளே வருது, அவ்வளவுதான். டிட் யூ பிளே along with, இங்க வந்து அவனுடன் இருக்கு, இங்க அவர்களுடன் அப்படின்னு இருக்கு. சோ இங்க வந்து along with him, இங்க வந்து பாத்தீங்கன்னா along with them. Did you play along with them? Did you play along with them? நீ அவங்களோட சேர்ந்து விளையாடினாயா. இதே இது இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீ அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டாயா. நீ அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டியா, அதை எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இங்கேயும் வெர்பை மட்டும் தான் மாத்தணும். இங்க சாப்பிட்றதா வந்து வெர்பு. சோ அதை எங்க போடுவீங்க? இந்த இடத்துல. Did you eat? Okay. Did you eat along with them? Did you eat along with them? நீ அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டியா? Yes, I ate along with them.
ஆமா நான் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். தட்ஸ் இட். அப்ப along அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு இடத்துல யூஸ் ஆகுது பாத்தீங்களா? ஓகே, so let's see some more examples for along. next example, நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து பார்ட்டிக்கு போனேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போனேன். இது ஒரு சாதாரணமான ஒரு சென்டென்ஸ். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது எந்த டென்ஸ்ன்னு முத கண்டுபிடிங்க. போனேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது? நான். சோ ஐ. இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருக்கேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிள். நான் போட்டீங்க, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? வெர்பு வரும். இங்க வெர்பு வந்து போறது. போனேன் பாஸ்ட்ல இருக்கு. சோ கோ, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஓகே, ஐ வெண்ட். நான் போனேன். எங்க? பார்ட்டிக்கு. ஓகே, பார்ட்டிக்கு இது எப்படி சொல்லுவீங்க? இக்கு அப்படின்னா டு போடலாம். டு த பார்ட்டி. ஓகே, என் நண்பர்களுடன் சேர்ந்து அப்படின்னு இருக்கு. சோ சேர்ந்து அப்படின்னா along. என் நண்பர்களுடன் அது எப்படி சொல்லுவீங்க? with my friends. அவ்வளவுதான். I went to the party along with my friends. I went to the party along with my friends. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போனேன். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போனேன். I went to school along with my friends. ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜுக்கு போனேன். I went to college along with my friends. Got it? Next, நான் அவனுடன் சேர்ந்து வேலை செய்தேன். நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. வேலை செய்தேன் முடிஞ்சிருச்சு, இப்போ ஒர்க் பண்ணல, வேலை செய்தேன். இதுவும் பாஸ்ட் தான். சோ நான் அப்படின்னா ஐ. வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஒர்க்ட். ஐ ஒர்க்ட். நான் வேலை செய்தேன். ஓகே, அவனுடன் சேர்ந்து அதை எப்படி சொல்லுவீங்க? along with him. ஓகே, along with him. நான் அவனுடன் சேர்ந்து வேலை செய்தேன். I worked along with him. இதே இது நான் அவளுடன் சேர்ந்து வேலை செய்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அவளுடன் சேர்ந்து வேலை செய்தேன். I worked along with her. That's it. இதே நான் செந்தில் கூட சேர்ந்து வேலை செஞ்சேன் அப்படின்னா I worked along with செந்தில். That's it. Next, அவன் என்னுடன் சேர்ந்து வந்தான். அவன் என் கூட சேர்ந்து வந்தான். ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுவும் வந்தான் அப்படின்றது இதுவும் பாஸ்ட் தான். இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? came. he came. அவன் வந்தான். ஓகே, என்னுடன் சேர்ந்து. சேர்ந்து அப்படின்னா along. என்னுடன் with me. That's it. He came along with me. He came along with me. அவன் என் கூட சேர்ந்து வந்தான். ஓகே, that's it. இப்போ வந்து சப்ஜெக்டே மாத்தலாம், இந்த வெர்பையும் மாத்தலாம், நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? ஸோ அலாங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறது தெரிஞ்சுட்டீங்களா? ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் செந்திலுடன் சேர்ந்து மீட்டிங்கில் பங்கேற்றேன். நான் செந்தில் கூட சேர்ந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஓகே, பங்கேற்றேன் அப்படிங்கிறத நம்ம அட்டென்ட் பண்ணேன், கலந்து கொண்டேன், பங்கேற்றேன், அட்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீட்டிங் அட்டென்ட் பண்றது, அட்டென்ட் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் பங்கேற்றேன், அட்டென்ட் பண்ணினேன். ஓகே, ஸோ இதுவும் முடிஞ்ச விஷயம் தான். சப்ஜெக்ட் வந்து நான், ஐ. ஓகே, அட்டென்ட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? அட்டெண்டட். ஐ attended. Okay, I attended meeting. I attended the meeting. Okay, I attended the meeting. நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். செந்திலுடன் சேர்ந்து அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி போடுவீங்க? along with செந்தில். அவ்வளவுதான். I attended the meeting along with செந்தில். நான் செந்திலுடன் சேர்ந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். நெக்ஸ்ட், அவன் அவனுடைய லேப்டாப்புடன் சேர்த்து சார்ஜரையும் கொண்டு வந்தான்.
அவன் லேப்டாப்போட சேர்த்து சார்ஜரையும் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ லேப்டாப் சார்ஜர் ரெண்டையும் எடுத்து வந்தான்னு சொல்றீங்க. காட் இட்? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ் ஹி. ஸோ வெர்ப் என்னது? கொண்டு வந்தான். இதுவும் பாஸ்ட் தான். ஓகேவா? கொண்டு வந்தான். கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிரிங். ஸோ பிரிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? brought. he brought. அவன் கொண்டு வந்தான். அவனுடைய லேப்டாப்புடன் சேர்த்து சார்ஜரையும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? அவனுடைய லேப்டாப், அதை எப்படி சொல்லுவீங்க? his laptop. Okay, he brought his laptop along with charger. அவ்வளவுதான். he brought his laptop along with charger. Okay, so அவன் லேப்டாப்போட சேர்த்து சார்ஜரையும் கொண்டு வந்தான். Got it? So he brought his laptop along with his charger. இதை மாத்தியும் சொல்லலாம். he brought his charger along with laptop. So mostly நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். So லேப்டாப்போட சேர்த்து தான் சார்ஜர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவோம். Got it? Next, அவள் அவளுடைய அம்மாவுடன் சேர்ந்து சமைத்தாள். அவள் அவளுடைய அம்மாவுடன் சேர்ந்து சமைத்தாள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஓகே, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து அவள், she. ஸோ வெர்ப் என்னது? சமைத்தாள். இதுவும் முடிஞ்ச விஷயம் தான். பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் இங்க. ஓகே, சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக், அதோட பாஸ்ட் ஃபார்ம் குக்ட். she cooked. அவள் சமைத்தாள். ஓகே, அவளுடைய அம்மாவுடன் சேர்ந்து, அது எப்படி சொல்லுவீங்க? she cooked along with அவளுடைய அம்மாவுடன். so her mother. she cooked along with her mother. okay, she cooked dinner along with her mother. so அவள் டின்னர் வந்து அவளுடைய அம்மாவுடன் சேர்த்து சமைத்தாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ அலாங் எந்தெந்த இடங்கள்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, கடைசியா இன்னும் ஒரு டே 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன். நான் அவன் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன். அது வந்து இது என்ன டென்ஸ் கரெக்டா சொல்லுங்க கமெண்ட்ல. இது ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. விளையாடுவேன் இனிமே தான் நடக்க போகுது. ஓகேவா? ரைட், இங்க வந்து சப்ஜெக்ட் யாரு? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஃபியூச்சரை குறிக்குதுங்கிறதுனால நம்ம வில் போடுவோம். ஐ வில். விளையாடுவேன் அப்படிங்கிறது வெர்பு, விளையாடுறது ஐ வில் பிளே. ஐ வில் பிளேனா நான் விளையாடுவேன். கிரிக்கெட் அவனுடன் சேர்ந்து. ஓகே, along with him. okay, I will play cricket along with him. நான் அவங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன். நெக்ஸ்ட், நான் அவர்களுடன் சேர்ந்து சந்தைக்கு போவேன். இனிமே நடக்க போற விஷயம். போவேன் ஃபியூச்சரை குறிக்குது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? இதே ஃபார்மேட் தான். ஐ வில் கோ. நான் போவேன். எங்க? சந்தைக்கு. சந்தைனா மார்க்கெட். ஓகே, டு த மார்க்கெட். அவர்களுடன் சேர்ந்து, அதை எப்படி சொல்லுவீங்க? along with them. That's it. I'll go to the market along with them. That's it. along அப்படிங்கிற வார்த்தை எப்படி சூப்பரா கத்துக்கிட்டீங்க. நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டேன். நான் கூட சேர்ந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க, அந்த பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். உங்களோட கரெக்டான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.